நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த காலவேளை இந்த ஆராதனை ஒரு மகிமுள்ள ஆராதனை கர்த்தர் இருக்கும்படியாக இந்த நாளில் தேவை நம்மோடு இடைப்படும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நம்மத்தில் மொத்த சகோதரர் ஜெபிக்கும்படியாக அன்பை கேட்டுக்கொள்ளுதல். எல்லாருக்கும் பரமபிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாள் காலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 4 வாரங்களாக அப்பா ஆண்டவரே இந்த ஆலயங்கள் முடக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் கர்த்தாவே ஆண்டவரே இந்த 5வது வாரத்திலும் கர்த்தாவே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆராதனை ஆண்டவரே உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். கர்த்தாவே அப்பா வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே இந்த கடைசி காலம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே உலகம் முழுவதும் கர்த்தாவே முடங்கி இருக்கிற இந்த ஆலயங்களிலே நீர் நாமே பிரசன்னராகும். ஆண்டவரே மக்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. இந்த கொரோனா வியாதியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிற கர்த்தாவே சீக்கிரத்திலே இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு நீங்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். எல்லாமே வழிநடத்தும். கேட்கிற வசனத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சபையால் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் காதலில் போய் ஆண்டவரை வேண்டும். அப்பா நோக்கி பார்க்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஆண்டவரை தைரியத்தையும் ஆண்டவரை தாரும் சுகத்தை தாரும். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுப்பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்காரலாம் கர்த்தர் இந்த நாளில் வாக்குத்தத்தங்களோடு கூட அவங்களுக்கு இந்த நாளில் செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மீண்டுமாய் தேவன் இந்த நாளிலேயும் இந்த ஆராதனை இவ்விதமாக நடத்த கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மிக ஒரு கடினமான ஒரு காலம்தான். ஆண்டவரை விடையோடு ஆராதிக்க முடியவில்லை. சபையாரை முகமுகமாய் பார்த்து ஆராதிக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை காணப்படுவது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளை இந்த நாளில் நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே தேவன் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கடைசியில் 2 புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆகவே இந்த நாளிலே கூட நான் மிகுந்த பயத்தோடு பக்தியோடு கூட நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். அல்லேலூயா. ஒருவேளை உலகம் முழுவதுமாய் துர்ச்செய்தியாக காணப்பட்டாலும் இந்த நாளில் நாம் தேவன் நமக்கு சொல்லுகிறதான காரியம் இது நற்செய்தி நாள். அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நாளை நாங்கள் நடத்த நாங்கள் பிரயாசப்படுகிறோம். தேவன் அற்புதமாய் நடத்தினார். ஆகவே தான் அங்கே வசனம் சொல்வது, பின்பு அவர் ஒருவரை நோக்கி நாம் செய்யும் நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிறார். அன்பான சகோதர சகோதரி சபை மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதான ஒரு காரியம் இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு தேவன் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறார். அது என்ன நற்செய்தி என்று சொல்லி பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் மிக அழகாக அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தேவதூதர் நம்மளுக்கு புரிந்திருக்கிறோமாக நான் தேவ சனித்து நிற்கிற காவிரியன் அல்லேலூயா என்பவர் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. அன்பான சார், இன்றைக்கு நம்ம ஒவ்வொருக்கும் தேவன் ஒரு நற்செய்தி அனுப்புகிறார். காவிரியனுக்கு உங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களுக்கும் வந்து அவர் நற்செய்தி அறிவிக்க எனக்கு இருக்கிறார். என்ன நற்செய்தி? ஆண்டவரே, உலகங்கள்லாம் வியாதியில ஆபத்தில் கொள்ளைகளை காத்து கொண்டிருக்கிறத எங்களுக்கு என்ன நற்செய்தி நீ கொடுக்க போகிறேன் என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டு சொல்ல, நீ எதிர்பார்த்திருக்க முடிவை உனக்கு கொடுக்கும்படி நான் உண்மை நினைவாக இருக்கிறேன்னு சொன்ன தேவன் இந்த காலவேளை நீ என்ன எதிர்பார்த்து வந்திருக்க? நீ எதிர்பார்க்கிற உனக்கு ஒரு காவிரி என்ற தூதன் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை விவிதமாக அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக தேவதூதனோடு நோக்கி
பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும், உனக்கும் எனக்கும் மாத்திரமல்ல, இந்த உலகத்து எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க. நற்செய்தின்னு சொல்லி பார்க்கும்போது நான் இதை கடந்த 30 இது முடிவு ஜபத்துக்காக எடுத்தேன். அப்போ உலகமெல்லாம் நற்செய்தியாக இருக்குது. இது எப்படி நம்ம நற்செய்திகளை கர்த்தர் நிச்சயமாக செய்வார் சொல்லி பார்க்கும்போது நேற்று தினத்தை அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல அறிவிப்பு வந்து கடைகளால் திறக்கப்படும். அல்லேலூயா. இது ஒரு நல்ல நற்செய்தி. இன்னும் முழுமையாக மக்கள் வேலைக்கு செல்லும், ஜனங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆகவே தான் இங்கே சொல்ல எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு நித்திய சந்தோஷத்தை, ஒரு நித்திய சமாதானத்தை அவர் கொடுக்க போகிறார். அதே போல நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இவ்விதமாக ஞானி எழுதுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் மிக அழகாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கண்களின் ஒளி இருதயத்தை என்ன பண்ணுமா? பூரிப்பாகும். அல்லேலூயா. கண்கள் ஒரு காரியத்தை பார்த்து நான் எப்படி இருக்கோம்? பூரிப்பாக்கும், இருதயத்தை பூரிப்பாக்கும். நம்ம கண்ணால் ஒரு வேலை நமக்கு உதவி செய்கிற ரொம்ப நாளாக சொல்லிக் கொண்டு நீங்கள் வந்துட்டார் சொன்னால் அவர் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? பூரிப்பாகும். அதே போல தான் இங்கே நான் சொல்ல கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாகும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாகும். அல்லேலூயா. நாம் இந்த ஆண்டு வாக்குத்தத்தங்கள் அவ்விதமாகத்தான் நாம் சொல்லியிருக்கோம். எலும்புகளை புஷ்டியாகும். ஒரு தாய் தேற்ற கூட நம்மளை தேற்று சொன்ன தேவன் என்னைக்கு உங்களை என்னை தேற்றி கொண்டு இருக்கிறார் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. நல்ல செய்தி தேவன் உங்களுக்காக அவர் அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அதே ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது. அங்கே சொல்லப்படுகிறது, யோனாத்தான் வந்தான், அப்புறம் அதோனியா உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தியை கொண்டு வரும். அல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரி, இந்த 5ஆம் மாதத்தில் உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வரப்போகிற ஒரு காபிரியன் வரப்போகிறார், ஒரு யோனாத்தான் வரப்போகிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோனாத்தான் வந்தான், அப்பொழுது அதோனியா உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தியை கொண்டு வருவது. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறவனை நல்ல செய்தி கொண்டு வரப்போகிறான். உன் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு, உன் குழந்தை வாழ்க்கைக்கு, உங்களுடைய திருமண காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நற்செய்தி கொண்டு வருவாங்க. ஆலயங்கள் திறக்கப்படும் என்ற ஒரு நற்செய்தி கொண்டு வந்து தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லா கண்களும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதானே நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த நல்ல காலவேலைக்காக நன்றி சாமி. இந்த காலவேளை எங்களுக்கு ஒரு நற்செய்தி அனுப்புங்க சாமி, ஒரு நல்ல செய்தி அனுப்புங்க. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தாங்க ஆண்டுகிறேன். படிக்கிற பிள்ளைகள் சீக்கிரத்தை பள்ளிகள் திறக்க நற்செய்தி காக்க சுவாமி. குழந்தை பார்க்க இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பார்க்கறதுக்கு நற்செய்தி காத்தாவே. வியாதியோடு பயத்தோடு கொள்ளையோடு காத்துக்கிற பிள்ளைகள் அவளெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் நற்செய்தி நாளாக பார்க்க சுவாமி. திருமணமாக தடைப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்றுவதை நல்ல துணை உருவாக்கி என் தேவன் நற்செய்தி உருவாக்கும்படி ஆசிரியக்கிறேன். உடைக்கிறவர் எவ்வளவு வேண்டும் இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அன்பின் சகவாசம் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருமுறை இருப்பதாக. எல்லாரும் சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல